தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி குழுவை அமைச்சு தேர்தலில் ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா அனைத்து மாவட்டத்திலையுமே கள ஆய்வு மேற்கொள்ள சொல்லி ஒரு குழுவை அமைச்சிருந்தாரு. அந்த குழு சில அறிக்கைகளையும் தகவல்களையும் கொடுத்ததாக தகவல் வெளிவந்திருக்கு. இதை தொடர்ந்து திமுக தனித்து போட்டியிட போகுதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்த்திடலாம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். எந்த காலத்திலும் இல்லாதது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேலையின்மையோட விகிதம் அதிகரிச்சிருக்கதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, கடந்த ஏப்ரல் மாதத்துல 5.2% இருந்த வேலையின்மையோட விகிதம் இப்போ மே மாதத்துல 5.5% 11 மாதங்கள்ல இதுவரைக்கும் இல்லாத ஒரு உச்சத்தை எட்டியதா கணக்கெடுப்புல தெரிய வந்திருக்கு. இதை கண்டிச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் ஏன் தோத்தோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தனி குழு அமைச்சு ஒவ்வொரு மாவட்டங்களையும் கள ஆய்வை மேற்கொள்ள சொல்லியிருந்தாரு. அதுக்கான தகவல்கள் சிலது இப்போ வெளிவந்திருக்கு. அதுல மிக முக்கியமா குறிப்பிடப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இனி வரும் காலங்கள்ல அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுக தனித்து போட்டியிடணும் அப்படின்னு திமுக நிர்வாகிகள் கோரிக்கை வச்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மேலேயும் சில குற்றச்சாட்டுகளை திமுக நிர்வாகிகள் வச்சிருக்கதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. இதை எடுத்து பார்க்கும்போது இனி வரும் தேர்தல்கள்ல திமுக தனித்து போட்டியிடுமா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. இந்த கேள்விக்கான பதில திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுப்பாரா மாட்டாரான்னு கோரிக்கை வைத்த திமுக நிர்வாகிகளும் மக்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் தாவேக்கால இணைய போறதா ஒரு வதந்தி ஏற்பட்டுச்சு. அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில திரு செல்லூர் ராஜு அவர்கள் எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்பா ஏய் எத்தனை கட்சியிலப்பா என்ன சேர்ப்பீங்க அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவையான ஒரு விதத்துல ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எப்பா ஏய் எத்தனை கட்சியிலப்பா என்ன சேர்ப்பீங்க, நான் எப்பவுமே புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா வழியில தான் இருப்பேன், அவங்க வழியில வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் நான் எப்பவுமே இருப்பேன், அதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு தன்னோட ட்வீட்ல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வகையில இருந்து பார்க்கும்போது தாவேக்கால அவர் இணையறதுக்கான எந்தவித வாய்ப்புமே இல்லை அப்படின்றது அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்றது இந்த ரீசன்ட் டேஸ் தான் ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்கு. நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணியுமே வச்சிருக்காங்க. அந்த வகையில தான் நெல்லை மாவட்டத்திலையுமே நிறைய கேசஸ் நடந்திருக்கு. அதுல குறிப்பிட்ட விஷயங்கள் நெல்லை காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நெல்லை மாவட்டத்துல கடந்த 18 நாட்கள்ல மட்டுமே 17 போக்சோ கேசஸ் பதிவாயிருக்கதாகவும், அந்த கேசஸ்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளா 18 வயசுல இருந்து 66 வயது முதியவர் வரைக்கும் கிட்டத்தட்ட 17 பேர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கதாகவும் நெல்லை காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் பாதிக்கப்பட்டவர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி வெளியே வந்து கேஸ் கொடுக்கறது தான். இதுக்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்கு, அந்த விழிப்புணர்வு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நெல்லை காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய 17வது சட்டசபை கூட்டத்தொடர்பு நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு விவாதம் போயிட்டு இருக்கும் போதே தாவேகாவினுடைய அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவேகா தனித்து நின்று பெற்ற வாக்குகளையும் திமுக கூட்டணி கட்சியுடன் பெற்ற வாக்குகளையும் ஒப்பிட்டு பார்க்கறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்துல திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமைச்சர் சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எங்களோட நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சிகளோட உதவியோட தான் இப்போ உங்களோட ஆட்சியே நடக்குது. அடுத்து வரும் தேர்தல்ல தனியா நின்று போட்டியிட்டு ஜெயிக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு திரு சிவசங்கர் அவர்கள். இந்த நியூஸஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கள ஆய்வுல கிடைக்கப்பட்ட தகவல்கள்ல இருந்து திமுக அடுத்து வரும் தேர்தல்ல தனித்து நின்று போட்டியிடுமா போட்டியிடாதா? தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களோட வேலையின்மை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கான நடவடிக்கையை இந்த தாவேகா அரசு எடுக்குமா எடுக்காதா? தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான நடவடிக்கையை எப்போ இந்த தாவேகா அரசு எடுக்கும்? முதல்வர் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தது போல பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வாரா மாட்டாரா அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல அரசியல் ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.